எழுப்புதலுக்கான இதய கதறல் ஊழியங்களூடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் திருச்சபைகளில் தேவனுடைய செயல்முறையை அல்லது தேவனுடைய வழிக்கான எடுகோல்களை எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாபெரும் எழுப்புதலை இலங்கை தேசம் காணுவதற்கு சபையின் தலைமைகளும் சபையை நடத்துகிறவர்களும் கூடவே ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒவ்வொரு அறுவடை வேலையாட்களும் தங்கள் வாழ்நாள் காலத்தில் மிக முக்கியமான காரியங்களை செய்வதற்கு தேவன் இந்த நாட்களிலே அழைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அத்தியாயத்தில் ஆண்டவருடைய பணியை செய்தவர்கள் அல்லது ஆண்டவராலே தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்கிற பொழுது அங்கே வந்த இடர்பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு தெளிவுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல, அது லேசானதும் அல்ல. அந்த நாட்களாயிருந்தால் என்ன, எந்த காலத்திலும் ஊழியம் இடர்பாடுகளை, நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியன் என்கிற அந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது தேவன் தங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்து ஓடுவதற்கு அவர்களுக்குள் உந்து சக்தியா இருந்தவைகளை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் இதை தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 4வது வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். நாங்களோ தங்களுடைய வேலை என்ன என்பதையும் தாங்கள் எதிலே தரித்திருக்க வேண்டும் என்பதையும் எந்த ஒரு ஊழியன் அல்லது தேவனுடைய பண்ணை வேலையாட்கள் உறுதியாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பூமியிலே எழுப்புதலுக்காக செயல்படுகிற குழுக்களாக எழுப்புதலை கொண்டு வரத்தக்கதாக தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். நீங்கள் இந்த நாட்களில் உங்களுக்கென்ற அழைப்பை சரியாக புரிந்து அப்போஸ்தலர்கள் சொன்னது போல நீங்கள் இந்த பந்தி விசாரிப்பு வேலைக்கு உங்களில் 7 பேரை தெரிவு செய்யுங்கள். அவர்கள் இன்ன விதமான குணமுள்ளவர்களாய் பண்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது உங்களிடத்திலே தரப்படுகிறது. ஆனால் நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது என்பதை தெளிவுபடுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கும் தெளிவுண்டாகிவிட்டது. தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டாகிவிட்டது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அநேக விதமான ஊழியங்களை செய்ய விருப்பம் உண்டு, வாஞ்சை உண்டு, ஆசை உண்டு. ஆனால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை குறித்த அறிவை தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. தேவன் தங்களை தகுதிப்படுத்தின ஒரு நிலை, அந்த நிலையிலே இருந்து தாங்கள் மற்ற காரியங்களிலே ஈடுபடாதபடிக்கு இதுதான் பிரதானமானது, இதுதான் எங்களுக்கு முக்கியமானது, ஆனால் அவைகளும் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதற்கான முறை அங்கே நபர்களை ஏற்படுத்தினார்கள். எந்த திருச்சபை எந்த மக்களுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக அல்லது எந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக அல்லது எந்த ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஊழியங்களை பகிர்ந்து அல்லது ஊழியங்களிலே விஸ்தாரம் உண்டாக வேண்டும் என்ற மனநிலையோடு தங்களுடைய அழைப்பிலே தாங்கள் உறுதிப்பட்டவர்களாய் மற்றவர்களை அதற்கு ஏவி எழுப்பி விடுகிறார்களோ அவர்கள்தான் தேவர் ராஜ்யத்திலே எழுப்புதலை கொண்டு வருகிற கருவிகளாய் இருப்பார்கள். நாம் நமக்கென்று வாழ்ந்துவிடக் கூடாது, நம்முடைய சுயத்துக்கென்று வாழ்ந்துவிடக் கூடாது, நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டிவிடக் கூடாது. தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவ நாமம் தலைமுறைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு ஒரு சேனையை, ஒரு படையை உற்சாக மனதோடு உத்தம ஜீவியத்தோடு எழுப்பிவிட கர்த்தர் இந்த நாட்களில் அழைக்கிறார். ஊழியங்களை மட்டுப்படுத்தாதீர்கள், ஊழியங்களை நீங்கள் எல்லை போடாதீர்கள், ஊழியங்களில் உங்களுடைய வரைமுறைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். சத்திய வேதத்தினுடைய முறைமைகளுக்கு திரும்பி விடுவோம். வேதாகமத்தின் முறைமை என்பது ஒரு மனிதனை, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவனாக, எந்த குடும்பத்தையும் ஒரு தேறின குடும்பமாக, எந்த ஒரு மனிதனையும் தூக்கி எடுத்தவனை நிறுத்துகிறதாக வேதாகமத்தின் வழிமுறை காண்பிக்கிறது. அதை செய்ய நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் இந்த நாட்களிலே எழுப்புதலை இலங்கை அனுபவிக்கும் உலகத்தின் எந்த மூலையில் உள்ள ஒரு தேசமும் அல்லது குடிமக்களும் அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாயிருக்கும்.
இயேசு உன்னை அழைக்கிறார். ஆண்டவருடைய ராட்சிய வேலைக்காக நீ உன்னை ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுவாயா? உன்னுடைய பணியை, பொறுப்பை உணர்ந்து கொள்ளுவாயா? தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக.